guys, welcome back to our YouTube channel. So இந்த சேனலுக்கு தான் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படினு சொன்னா என்னோட பேசுறேன் நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினு சொன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க and subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டாப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் மோட்டிவேஷனலாவும் இருக்கும். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி thumbnail பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் வந்து saree wear பண்ணா நான் என்ன மாதிரி லுக் வந்து கிரியேட் பண்ணுவேன், லைக் என்னோட ஹேர் ஸ்டைல் என்னவா இருக்கும் and மேக்கப் எப்படி லைட் மேக்கப்பா ரொம்ப ஹெவி மேக்கப்பா அந்த மாதிரி எல்லாம் பார்க்க போறோம். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்குள்ள போலாம். ஹெட் பேக் வந்து என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஷாம்பு வந்து நார்மல் அந்த லாரியல் பாரிஸோட எக்ஸ்பர்ட் ஷாம்பு நினைக்கிறேன். அதோட ஃபுல் நேம் எனக்கு தெரியல, நான் வந்து இங்க போடுறேன். நான் ஆல்ரெடி அதோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து காசுல லிங்க் கொடுக்குறேன், நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் கமெண்ட்ல பின் கமெண்ட்லயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் அந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் இன்னைக்கும். அண்ட் கண்டிஷனர் மாஸ்க், அதுக்கு வந்து மாஸ்க் போட்டா கண்டிஷனர் போடணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை, அதனால மாஸ்க் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் அது ரெண்டுமே நான் காம்போ ஆஃபர்ல தான் வாங்கியிருந்தேன். அது வந்து நான் சொந்த காசுல தான் வாங்கியிருந்தேன், ஸ்பான்சர்ல இது கிடையவே கிடையாது. ஹெட் பேக் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் இது வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரை வந்து ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஹெட் பேண்ட் போட்டுட்டு மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். பட் ஆனால் வந்து இது இப்போவே ட்ரை ஆயிடுச்சு. என்னோட ஹேர் வந்து சீக்கிரமாவே ட்ரை ஆகிடும். நான் வந்து திருப்பி உங்களுக்கு என்னோட ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து சொல்லி உங்களை போர் அடிக்க வைக்க விரும்பல. ஏன்னா என்னோட ஹேர் கேர் ரொட்டீன்றத நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றத ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சப்போஸ் நீங்க அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி காசு ஒரு லிங்க் கொடுக்குறேன், அது செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட் ரெண்டுத்தையுமே லிங்க் இருக்கும். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாத்துருங்க. ஓகே, நான் இப்போ வந்து ஹேர் ட்ரை பண்ணிட்டு நான் வந்து நம்மளோட மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 9:16 ஆகுது. ஸோ நான் 9:30க்குள்ள வந்து மேக்கப் போட்டு முடிக்கணும். அண்ட் சாரீ கட்டுறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகிடும். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, ஜூம் மீட்டில் தான். ஸோ அதுக்காக தான் நம்ம எனக்கு ரெடி ஆகுறோம். இது முடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு மேக்கப் வந்து நான் 10 மினிட்ஸா ஆமாம் 10 மினிட்ஸில் முடிக்கிறதுன்றது வந்து ரெக்கார்ட் பிரேக். ஸோ நம்ம அந்த ரெக்கார்டை இன்னைக்கு நம்ம பிரேக் பண்ணுறோம். ஓகே, இன்னைக்கு வந்து நான் கன்சீலருக்கு வந்து Play 101 ஸ்டிக் எலூட் ஹவுஸ் அப்படின்னு ஒரு கொரியன் பிராண்ட். ஸோ அந்த இதுல இருந்து நான் வந்து கன்சீலர் ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் வந்து எனக்கு நிறைய பிம்பிள் இருக்கு. என்னோட மூஞ்சி எனக்கே பிடிக்கல அப்படி இருக்கு. ஸோ இங்க இருக்க பிம்பிள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மறைப்போம். இங்க இருக்க ஃபர்ஸ்ட் பிம்பிள்ஸ் எல்லாமே நான் மறைக்கிறேன். வந்து அதிகமாக வருது, ஏன்னே எனக்கு தெரியல. உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கு, வெறுப்பாகுது. அண்ட் மேக்கப் பொறுத்த வரைக்கும் இதுவே நீ இப்படி போடுற அப்படி போடுற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. இல்லை சப்போஸ் உங்களுக்கு மேக்கப் போட தெரியும் அப்படின்னா தெரியாதவங்களுக்கும் நான் சொல்றேன், லைக் மேக்கப் அப்படின்றது வந்து இதுதான் அதுதான்றதுலாம் கிடையாது. நம்ம எப்படி போடுறோமோ அதுதான் மேக்கப். ஓகேவா? ஸோ லைக் நம்மளோட கன்வீனியன்ஸ் பொறுத்து தான் அது யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர். ஓகே, அது வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் எல்லாமே வந்து ஒரே டோனில் கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் ப்ளூ ஹெவனோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எங்களோட ஷேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட ஷேடில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதே வாங்கிக்கலாம். அண்ட் அதுலேயே வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்கும், நீங்கள் உங்கள் ஷேட் வந்து நீங்கள் பிக் பண்ணி வாங்கிக்கலாம்.
இப்போ வந்து ஃபவுண்டேஷன் நல்லாவே காஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் காம்பேக்ட் பவுடர் நல்லாவே செட் பண்ணிட்டேன். அண்ட் ஐ மேக்கப்புக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, இப்போ வந்து 9:30 ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ்க்கு மேலே போகுது. நான் சீக்கிரமா ரெடி ஆகணும். ஸோ நான் பேசாம வந்து நான் உங்களுக்கு குயிக்கா எல்லாமே காட்டிடுறேன். Yeah guys, and this is my hairdo and makeup. So jewels எல்லாம் போட்டுட்டு நான் saree கட்டிட்டு உங்களை வந்து மீட் பண்றேன். ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. So sorry. சீக்கிரமா வந்து நான் உங்களுக்கு and நம்ம வந்து ரெடி ஆயிட்டோம். அண்ட் நான் வந்து எனக்கு இந்த saree தான் கட்டியிருக்கேன் அண்ட் பிங்க் பிளவுஸ் போட்டிருக்கேன். இதுதான் நம்மளோட ஹேர் ஸ்டைல் அண்ட் இயரிங் வந்து இந்த இயரிங் போட்டிருக்கேன். எங்கள் அக்கா வந்து கொடுத்தது நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம். நான் வந்து மீட்டிங் எவ்வளோ நேரம் போகும்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து மீட்டிங் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு இந்த மேக்கப் எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக பிச்சைக்காரி மாதிரி தான் இருப்பேன். அப்போது முடியெல்லாம் கலைஞ்சி போய் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மேக்கப் எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகியிருக்கு அண்ட் எப்படி இருக்குது லிப்ஸ்டிக்கு அண்ட் மேக்கப் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வியூவும் காட்டுறேன். ஸோ மீட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். 2000 years later. வந்து மேக்கப் போட்டது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 அந்த இல்லை ஆமாம் 10க்கு வந்து நம்ம மேக்கப் பண்ணி முடித்தோம். அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12:15 இருக்குமா 12:30 1 ஓகே. இப்போ
இப்போ வந்து மணி 1 ஆகுது. அப்படி வந்து நீங்க டைம் டியூரேஷன் வந்து பாத்துக்கோங்க. இவ்வளவு நேரத்துக்கு வந்து நல்லாவே மேக்கப் லாஸ்ட் ஆகியிருக்கு. நீங்க இந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு நீங்க லைக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போனா கூட தாராளமா போலாம். இந்த மேக்கப் வந்து இவ்வளவு நேரம் கொஞ்சம் லாஸ்ட் ஆகியிருக்கு, பரவாயில்ல நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த மாதிரி விங் லைனர் போட்டுட்டு நீங்க கொஞ்சம் இந்த காஜல் போட்டுட்டு ஸ்மச் பண்ணி விடுங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு இந்த அவுட்லுக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஐ ஷேடோ அதெல்லாம் எதுவுமே போடல, இதெல்லாம் போடாமே இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. எனக்கு இந்த மேக்கப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் ஃபார் திஸ் டுடேஸ் வீடியோ. ஓகே गाइस, thank you so much for watching. and இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். until then it's bye from Sneha.